ஒரு வழியா மயில் பிரச்சனை முடிஞ்சது. அப்போ மல்லிக்கு நம்ம பிரச்சனையே இல்லையா அப்படின்னா, இன்னும் இருக்கு. பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு முடிஞ்ச பாடு இல்ல. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் மல்லிய பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை முழுக்க பிரச்சனையோட தான் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாரி தருது. அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்குள்ள வரலன்னா கூட வெளியில இருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் இந்த தீபிகா இருக்கிற வரைக்கும் மல்லிய வந்து ஃப்ரீயா விட்டுருவாங்களா? அவங்கள அமைதியா, நிம்மதியா இருக்க விட்டுருவாங்களான்னா, கண்டிப்பா விட மாட்டாங்க. இப்ப தீபிகா வேற சஸ்பென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்காங்க. இனி மயில் பிரச்சனை இதெல்லாம் முடிஞ்சதுனால, இனி வந்து தீபிகா, இந்த தீபன் அந்த மாரியான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா தீபனுக்கும் தீபிகாவுக்குமான அந்த டைவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வெளியே வரப்போகுது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபிகா இப்போ சஸ்பென்ஷனில் இருக்கிறதுனால இந்த சுடர் கேஸை விசாரிக்கிறதுக்கு புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாங்க. அவங்க எந்த மாதிரி விசாரிக்க போகிறாங்க, தீபிகா பார்த்த மாதிரி விசாரித்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே மல்லி விஜயை தெரியும், அவங்க அந்த ஏற்காட்டிலே பார்த்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கேஸில் ஓரளவுக்கு மல்லி விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத அந்த புது இன்ஸ்பெக்டர் உணர்ந்திருப்பாங்க. சில சாட்சிகள் வேணால் அந்த மாதிரி இருந்திருக்கலாம், ஆனால் அதை தாண்டி இந்த விஷயத்தில் வேறு ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த புது இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிப்பாங்க. அதுவும் சுடர் வந்து உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தருது. அது எப்படி கிடைக்கும்னா இந்த கவின் மூலமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தருது. ஏன்னா கவின் ஏற்கனவே ராஜியை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த மாதிரினா 50 லட்ச ரூபா பணம் தரணும், இல்லை அப்படின்னா நீ பண்ண விஷயம் அந்த ஆடியோ ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டை நான் போலீஸ்க்கும் விஜய்க்கும் அனுப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த விஷயத்தில் தான் வந்து இப்போ அவங்க ராஜி சிக்குவாங்க அப்படிங்கிறது தருது. அப்போ ஏற்கனவே அந்த ராஜி ஃபோன் வந்து அட்டன் பண்ணலை. விஜய் ஒரு வாட்டி கால் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இந்த ராஜி தான் அப்படிங்கிறது விஜய்க்கும் தெரிய வரும். இந்த ஃபோன் நம்பர், ஏன்னா அவங்க கிரைம் பிரான்ச்சிலேருந்து சைபர் கிரைம்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா விஜய்க்கு இந்த ஃபோன் நம்பரை கொடுத்துருக்காங்க. கவின் வந்து இந்த நம்பரில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த நம்பர் யாரோடதுங்கிறத விஜய் கண்டுபிடிப்பாங்க. அதில் வந்து தெரிஞ்சு போயிடும் ராஜி தான் அப்படிங்கிறது. அப்போ கவின் எங்கே இருக்காங்க அந்த லொக்கேஷன் எல்லாமே தெரிய வரும். அப்போ அதை தேடி போகும்போது அங்கே தான் அவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும். என்ன அப்படின்னா சுடர் அங்கே நடமாடிக்கிட்டு இருக்க விஷயம் தெரிய வரும். அப்போ சுடரை நான் பார்த்தேன் அப்படின்னு யார் சொல்லுவா? விஜய் சொல்லுவாரா, இல்லை மல்லி சொல்லுவாங்களான்னா மல்லி தான் சொல்ல போகிறாங்க. மல்லியை நான் இந்த இடத்துல மல்லி வந்து என்ன சொல்ல போகிறாங்க, சுடரை இந்த இடத்துல பார்த்தேன், சுடர் வந்து சாகலை அப்படிம்பாங்க. அப்போ அதன் பிறகு அப்போ சுடரை தேடி தான் இவங்க அலைய போகிறாங்க. அப்போ சுடரை கண்டுபிடிக்கிறதுல மும்முரமாக காட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அதுதான் பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அப்போ சுடர் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னாலே இந்த கொலை கேஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.